ஏற்கனவே தண்ணீர் பிரச்சனையால நொந்து போயிருக்கும் விவசாயிகள் இப்போ புதுசா இந்த பண பிரச்சனையும் வந்திருக்கிறதுனால ரொம்பவே நொந்து போயிருக்காங்க, ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. இவங்களோட பிரச்சனைகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஆயிரம் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தங்களுக்கு இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளோடு தற்போது இந்த பிரச்சனையும் சேர்ந்து கொண்டதால் தலை தூக்க முடியாத தவிப்பில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போயிட்டு இருக்க சூழ்நிலையில் உச்சக்கட்டத்தை எட்டிடுச்சு. விவசாயம் பண்ணுவோமா பண்ண முடியாதாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். பண்ண முடியாதுங்க, அழிஞ்சு போயிடுச்சு. 90% அழிஞ்சு போன கட்டத்துக்கு வந்துட்டோம். கொஞ்சம் உயிர் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இடையில இப்போ ஒரு வாரமாக அந்த பணத்தட்டுப்பாடு, 1000 ரூபா நோட்டு செல்லாது, 500 ரூபா நோட்டு சொல்லாதுங்கையும் அது இப்போ ரொம்ப எங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. விவசாயத்திற்கு தேவையான எந்த இடுபொருளையும் வாங்க முடியவில்லை என்றும் இதனால் என்ன செய்வதென்று புரியாத நிலையில் இருப்பதாகவும் கூறுகிறார் திருவாரூரைச் சேர்ந்த விவசாயி தம்புசாமி. மத்திய கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சில்லறை தட்டுப்பாடை ஒழிக்கணும், விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கூட்டுறவு சொசைட்டியில் உடனே இந்த பணத்தட்டுப்பாடை ஒழிகிற வரையில் நகைகளை வாங்கிக்கிட்டாவது எங்களுக்கு உரங்களை கொடுக்கணும். இல்லைனாக்கா நாங்கள் விவசாயிகள் சுத்தமாக வெளிஞ்சு போகிற சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கோம். வேலையாட்களுக்கு கூலி கொடுக்க முடியாமல் இருப்பதால் யாரும் வேலைக்கு வர மறுப்பதாகவும் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் விவசாயிகள் கை பிசைந்து நிற்பதாகவும் கூறுகின்றனர் திருவாரூர் விவசாயிகள். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காவேரி பிரச்சனையில் தண்ணி திறந்து விடாமல் போக சாகுபடி வீணாக போச்சு. இப்போ என்னன்னா 2வது தடவை நாங்கள் இருக்கிற காசு கொஞ்சம் நஞ்சம் பரட்டி போட்டு நாங்கள் விதை போட்டு இந்த பயிர் போட்டிருக்கோம். நாங்கள் டீசல் மாற்றுறதுக்கு பெட்ரோல் பங்குக்கு போனால் 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு நாங்கள் வச்சிருக்கதை கொடுத்தா அவன் வாங்க மாட்டேங்கிறான், செல்லாதுங்கிறான். இல்லை 2000 ரூபா நோட்டு பேங்க்கில் நாங்கள் 2 நாள் அலைஞ்சு கொடுத்ததை போய் கொடுத்தா 2000 ரூபாய்க்கு டீசல் வாங்கிட்டு போங்கிறான். இதுக்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் எனக்கு தெரியல. விவசாயம் பண்ணுற தொழிலாளி, அதனால நாங்கள் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் போனோம்னா காசு 500 ரூபாயே கொடுத்தா நாங்கள் அந்த 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு எங்கே போய் சில்லறை மாற்றினாலும் சில்லறை கிடைக்கல. பேங்கில் போனாலும் ஆதார கார்டு கொண்டாங்க, சராசரி எடுத்துகிட்டு வாங்க, அப்ளிகேஷன் பாரம் கொடுங்க, அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போங்கிறாங்க. நாங்கள் ஒரு கை நாட்டு கூட எனக்கு சரியாக வைக்க தெரியாது. அப்படிங்கிற ஆள் நான் ஒரு படிப்பு அறிவு போகாத ஆள். ஆனால் எங்கெங்கே போய் செய்கிறது, நம்ம செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். மத்திய அரசு தற்போது நிலவும் அசாதாரண நிலையை போக்கி விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இந்த சில்லறை தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்பதே திருவாரூர் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து செந்தில்குமரன்.